விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அருங்குறுக்கை கிராமத்தில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றை ஆழப்படுத்தும் பணி கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியினை இறையூர் பகுதியைச் சேர்ந்த சின்னப்பன் என்பவர் ஒப்பந்தம் எடுத்திருக்கும் நிலையில் பெருங்குறுக்கை கிராமத்தைச் சேர்ந்த தணிகாச்சலம், நரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன், நெய்வனை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் ஆகிய 3 பேர் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வழக்கம் போல இரவு 8 மணியளவில் கிரேன் உதவியோடு கிணற்றுக்குள் தொழிலாளர்கள் 3 பேரும் இறங்கியுள்ளனர். அப்போது கிரேன் இயந்திரத்தில் கட்டப்பட்டிருந்த ரோப் திடீரென அறுந்து 100 அடி ஆழ கிணற்றுக்குள் விழுந்ததாகவும், அதில் விழுந்த வேகத்திலேயே 3 தொழிலாளர்களுக்கும் கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டு அவர்கள் உயிரிழந்ததாகவும் தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து ஓடி வந்த தொழிலாளர்களின் உறவினர்கள் உயிரிழப்பிற்கு காரணமான கிரேன் இயந்திரத்தின் ஓட்டுநர், நிலத்தின் உரிமையாளர், ஒப்பந்ததாரர் சின்னப்பன் ஆகிய 3 பேரையும் கைது செய்ய வேண்டும் என கூறி கத்தி கதறி அழுதனர். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் 3 பேரது சடலங்களையும் கைப்பற்றி முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் 3 பேரும் கயிறு அறுந்து உயிரிழக்கவில்லை என்றும், வெடி விபத்து மற்றும் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்துள்ளதாகவும், அதனை மறைக்க சின்னப்பன், கிரேன் ஓட்டுநர் ஆகியோர் நாடகம் நடத்தி அனைவரையும் நம்ப வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டி உள்ளனர். அங்கே வெடி விபத்து கரண்ட் ஸ்டாக் ஆனதும் பூமியில் தரையில் வச்சுதான் வெடிச்சு கொடுத்து, வெடிச்ச உடனே பார் ஆனது அங்கே முடிஞ்சு போச்சு. கை எல்லாம் வெட்டி இதாகி போச்சு. டிரைவரு அதை எடுத்து வெளியே கிடாச்சிட்டு அப்படியே போயிட்டார். தகவல் சொல்லாத, யாருக்கும் எதுவும் பண்ணாத. அப்புறமேட்டுக்கு வேற தகவல் இருக்கிறவங்க அங்கே யாரே இருந்தவங்க தகவல் சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு போய் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரோப்பு அர்த்தம் மாரி அவங்க சோடிச்சு வச்சுருக்காங்க. ரோப்பும் அறக்கலை, ஒன்றும் ஆகலை. உள்ள மின்சாரம் தாக்கி தான் அது வெடி விபத்து ஆச்சு. கிணற்றை ஆழப்படுத்த ஒப்பந்தம் எடுத்துள்ள சின்னப்பனின் உத்தரவின் பேரில்தான் 3 பேரும் வெடிகள் உள்ள இரும்பு பெட்டியோடு கிணற்றுக்குள் இறங்கியதாகவும், அப்போது தரையில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டு இரும்பு பெட்டியில் மின்சாரம் பாய்ந்து வெடித்து சிதறி உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டும் உறவினர்கள் உயிரிழந்த 3 பேரையும் கிணற்றின் கரைக்கு மேல் இழுத்து போட்டதோடு வெடிகள் வெடித்த தடமே தெரியாமல் அகற்றிவிட்டு கயிறு அறுந்து கீழே விழுந்ததைப் போல ஜோடித்ததாகவும் கூறுகின்றனர். உள்ள வெடிச்சு தான் மேலே எடுத்து போட்டுக்கிறாங்க. எடுத்து போட்டு தான் ரோப்லாம் அறுத்து விட்டுக்கிறாங்க. கீழே கைகெல்லாம் செதறி போயிருக்கு. நாங்கள் போகும்போதுல மேலே இருந்தது, கரை மேலே தான் இருந்தது பாடி. நானே வீடியோ எடுத்தேன். பாடியெல்லாம் தூக்கி போடுற வழியும் நான் கூட இருந்தேன். இங்கே இறக்குற வழியும் நான் கூட இருந்தேன். விபத்தை நேருக்கு நேர் பார்த்த கிரேன் ஓட்டுநர் எதுவுமே சொல்லாமல் சின்னப்பனோடு சேர்ந்து தப்பியதாக கூறும் உறவினர்கள் உயிரிழப்பிற்கு காரணமான ஒருவரையும் விடாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். 3 பேரும் கிரேன் மூலமா போயிருக்காங்க. உள்ள ஏதோ கரண்ட் பாஸ் தான், மின்சாரம் தாக்கி தான். இது இரும்பு மின்சாரம் தாக்கி தான் தவிர இது எல்லாம் வெடிச்சுது. வெடிச்சு தரும்போது தான் காலு கையெல்லாம் ஹரிகிருஷ்ணனுக்கு துண்டு துண்டா போயிடுது. கிரேன் ஓட்டுநர், கிணற்றை ஆழப்படுத்தும் பணியை ஒப்பந்தம் எடுத்த சின்னப்பன், நிலத்தின் உரிமையாளர் கண்ணன் ஆகிய 3 பேரிடமும் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே கயிறு அருந்ததா அல்லது உறவினர்கள் கூறுவதைப் போல வெடி விபத்தா என்பது தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.